இந்தியன் டூ ட்ரெய்லர் ரசிகர்களுக்கு பெரும் ஏமாற்றம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது ஏற்கனவே இந்தியன் டூ திரைப்படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் தேதி அனௌன்ஸ் பண்ணாமல் கடைசி நேரத்தில் அனௌன்ஸ் பண்ணி இன்றைக்கி வந்து அஃபிஷியலாக வந்து ட்ரெய்லரை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து இன்றைக்கி எந்த டைமில் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே வந்து கொடுக்காம தான் இருந்தாங்க. ஆனால் வந்து ட்ரெய்லரை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோஷியல் மீடியாவில் கிடையாது, ப்ரெஸ் மீட்டில். வந்து பிரம்மாண்டமான ப்ரெஸ் மீட் வந்து சென்னை விஜயமாலில் வந்து இப்போ வந்து நடந்து கொண்டு இருக்கிறது. கரெக்டாக வந்து ஒரு 10:30க்கு வந்து அந்த ப்ரெஸ் மீட் வந்து ஸ்டார்ட் ஆனது. இதில் வந்து நிறைய திரைப்பிரபலங்கள் கமல்ஹாசன், சங்கர், அனிருத் அந்த மாதிரி வந்து நிறைய திரைப்பிரபலங்கள் கலந்து கொண்டார்கள். அதுக்கப்புறமா வந்து ப்ரெஸ் பீப்புள்ஸும் வந்து கலந்து கொண்டார்கள். இதில் தான் வந்து ட்ரைலரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரைலர் வந்து 2 நிமிஷம் 39 செகண்ட் இருக்குது. கமல்ஹாசன் அவர்களோட வாய்ஸோட வந்து ரொம்ப கூஸ் பம்ஸான மூமெண்ட்டோட வந்து ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரைலர் ரிலீஸ் பண்ணிட்டு எங்கடா ட்ரைலர் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ட்ரைலரை வந்து வெறும் வந்து ப்ரெஸ் பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் வந்து இன்னைக்கு ஈவினிங் 7 மணிக்கு தான் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரசிகர்களுக்கு ஏமாற்றமான விஷயமா பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரைலர் வந்து சில பேர் வந்து ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாலையும் போட்டு கொண்டு வருகிறார்கள். இதனால் வந்து ஒரு ஒரிஜினலான ட்ரைலரை எங்களால் பார்க்க முடியல, நீங்கள் டேரெக்டாக 6 மணிக்கே ரிலீஸ் பண்ணியிருக்கலாமே, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படிங்கிற கேள்வியும் கேட்டுக்கொண்டு வருகிறார்கள். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?